Railway Recruitment Board notification number 09/2025. லாஸ்ட் டேட் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. எப்போனா 9/3/2026. ஓகேவா? ஸோ 2/3/2026 வந்து லாஸ்ட் டேட் வந்து க்ளோஸ் ஆகிறதா இருந்து, பட் அது வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா பிசி, ஜென்ரல், ஓசி கேட்டகரிஸ் எல்லாருமே அப்ளை பண்ணலாம். ஸோ இதில் வந்து நிறைய அனெக்சஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இதெல்லாம் கொஞ்சம் பாருங்கள். பேசிக் சேலரி வந்து பார்த்தீங்கன்னா இனிஷியல் பே வந்து 18,000. 18 வயசுலேருந்து 33 வயசு வரைக்கும் உள்ள கேண்டிடேட்ஸ் வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ இதில் வந்து அப்ளை பண்ணுற மெத்தடு, அதுக்கப்புறம் நேஷனாலிட்டி வந்து இந்தியாவாக இருக்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து சிட்டிசன் ஆஃப் நேபாள், சப்ஜெக்ட் ஆஃப் பூட்டான். ஓகேவா? ஸோ இவங்க எல்லாருமே வந்து அப்ளை பண்ணலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ரயில்வேஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே, அதாவது வெஸ்டர்ன் ரயில்வே, சவுத்தர்ன் ரயில்வே. சரியா? ஓகேவா? ஸோ உங்களுக்கு எந்த இதில் நிறைய வேகன்சி இருக்கோ நீங்கள் அதில் அப்ளை பண்ணிக்கலாம். சரி, இதில் அப்ளை பண்ணுற லிங்க் பார்த்தீங்கன்னா இதான் வந்து வெப்சைட். ஓகேவா? rrbapply.gov.in. இதில் வந்து ஒரு பாப்அப் நோட்டிஃபிகேஷன் போயிட்டே இருக்கு. ஓகே, அதாவது லாஸ்ட் டேட் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கிறதாட்டு போட்டிருக்காங்க. 9/3/2026 வந்து க்ளோசிங் டேட்டு. ஸோ இதில் வந்து நீங்கள் ஃபஸ்ட் ஒன்று வந்து அப்ளை பண்ணாலே போதும். அதாவது ஃபஸ்ட் ஒன் இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா அந்த நோட்டிஃபிகேஷன் ஓப்பன் ஆகும். நெக்ஸ்ட் வந்து அப்ளை பண்ணுற மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து லாகின் இருக்கு. ஓகேவா? ஸோ உங்களுக்கு வந்து இப்போ ஒரு ஆதார் இருக்குன்னா அந்த லாகின் அப்படி பண்ணி கொடுக்கலாம். ஆக்சுவலி நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு யூஸர்னா என்ன பண்ணலான்னா நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து கிரியேட் அன் அக்கௌண்ட் கொடுக்கணும். ஓகேவா? ஸோ கிரியேட் அன் அக்கௌண்ட் கொடுத்து உங்கள் நேஷனாலிட்டி வந்து இந்தியா, ஃபுல் நேம், அதாவது 10th மார்க் ஷீட்டில் இருக்கீங்களா, ஸோ அதில் இருக்கிறது மாதிரி அப்படியே கொடுத்துட்டு இமெயில் அட்ரஸ்ஸு, ஓடிபி, ஜென்ரேட் இமெயில் ஓடிபி, நெக்ஸ்ட் உங்கள் கான்டாக்ட் நம்பர், நெக்ஸ்ட் வந்து மொபைல் ஓடிபி எல்லாமே நீங்கள் கொடுத்து பாஸ்வேர்டை நீங்கள் தான் டைப் பண்ணணும். ஓகே, அதாவது ஒரு கேபிட்டல் லெட்டர், ஒரு ஸ்மால் லெட்டர், அடுத்து ஸ்பெஷல் கேரக்டர்ஸ், நம்பர்ஸ். ஓகேவா? அதாவது டோட்டலாக வந்து 6 இல்லைனா 7 கேரக்டர்ஸ் ஆர் 8 கேரக்டர்ஸ் வரது மாதிரி நீங்கள் பாஸ்வேர்டு வந்து க்ரியேட் பண்ணி ப்ரிவியூ அண்ட் கிரியேட் அன் அக்கௌண்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அக்கௌண்ட் க்ரியேட் ஆயிரும். நெக்ஸ்ட் அக்கௌண்ட் க்ரியேட் ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கன்னா லாகின் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ லாகின் பண்ணலாம். இல்லைனா அதாவது லாகின் பண்ணுறதா இருந்தால் லாகின் வித் ஆர்ஆர்பி கிரெடென்ஷியல்ஸ். ஓகேவா? அதாவது உங்கள் கான்டாக்ட் நம்பர் ப்ளஸ் பாஸ்வேர்டு. அப்படி இல்லைனா உங்களுக்கு பாஸ்வேர்டு வந்து சடனாக இன்னைக்கு அது ஒரு நாள் மறந்து போயிட்டுனா என்ன பண்ணலான்னா லாகின் பண்ணி லாகின் வித் ஆதார். ஓகேவா? உங்கள் ஆதாரில் வந்து கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருப்பீங்களா, உங்கள் கான்டாக்ட் நம்பர் ப்ளஸ் ஆதார் அந்த இது கொடுத்தீங்கன்னா ஓடிபி ஜென்ரேட் ஆகும். அதாவது ஐ ஹியர்பை ஆதரைஸ் ரயில்வே ரிக்ரூட்மெண்ட் போர்டு. ஓகே, அதை கொடுத்து ஜென்ரேட் ஓடிபி கொடுத்து ஐ ஆம் நாட் ரோபோட் கொடுத்தீங்கன்னா லாகின் ஆயிரும். ஓகேவா? இது ஒரு மெத்தட். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னா நீங்கள் ஏதாவது இ-சேவை மையத்தில் போய் பண்ணிக்கலாம். இ-சேவை மையத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுங்கன்னா ஒரு ஃபோட்டோ, நெக்ஸ்ட் வந்து ஒரு 10th மார்க் ஷீட். ஓகேவா? 10th மார்க் ஷீட், அதுக்கப்புறம் ஏதாவது ஜாதி சான்றிதழ், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அதாவது நீங்கள் எஸ்சியா, ஓபிசி ஆர் ஜென்ரல் கேட்டகரி இல்லைனா எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன். ஓகேவா? ஸோ இந்த சர்டிஃபிகேட்ஸை நீங்கள் கொண்டு போய் அப்ளை பண்ணிக்கலாம்.